இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இந்தியர்களின் குடியுரிமையை கொச்சைப்படுத்துவதா? பரிசான் நேஷனலின் துரோக கூட்டணியை தோலுரித்த வேட்பாளர் ஜே அருள்குமார். மலேசிய இந்தியர்களின் பூர்வீக அடையாளத்தையும் குடியுரிமை உரிமையையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குனரும் பாஸ் கட்சியின் முக்கிய தலைவருமான சனுசி நோர் பேசியுள்ள இனவாத கருத்துகள் பல்லின சமூகத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இத்தகைய இனவாத போக்குடைய பாஸ் கட்சியுடன் தேர்தல் கூட்டு வைத்துள்ள பரிசான் நேஷனலின் துரோக அரசியலை தோலுரித்து காட்டிய நீலாய் சட்டமன்ற தொகுதியின் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் ஜே அருள்குமார் இனவாத கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கும் பரிசான் நேஷனலுக்கு இந்தியர்கள் வாக்களிக்க வேண்டுமா என்று சற்று ஆவேசமாக வினவியுள்ளார். பாஸ் கட்சியை சார்ந்த சனுசி இந்தியர்களுக்கு இந்தியா நாடு இருக்கின்றது, சீனர்களுக்கு சைனா என்ற நாடு இருக்கின்றது என்று ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். மலேசிய இந்தியர்களுக்கு நம்முடைய நாடு, நம்முடைய தாய் நாடு இந்த மலேசியா மட்டும்தான். இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதில் பாஸ் கட்சி இது முதலாவது முறை கிடையாது. இதற்கு முன் இதே போன்ற பல கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே பாஸ் தலைவர்கள் தான் நாட்டில் தமிழ் பள்ளிகள் மூடப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டதும் இவர்கள் தான். புதிய மேம்பாட்டு திட்டத்தில் ஆலயங்களுக்கு நிலம் ஒதுக்கப்படுவதையும் எதிர்ப்பு தெரிவித்ததும் அவர்கள் தான். இப்படிப்பட்ட பாஸ் பரிகாத்தான் நேஷனல் கட்சியுடன் தான் இன்றைக்கு இந்த பரிசான் நேஷனலும் கூட்டணி வைத்து இந்த நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் களம் இறங்கி இருக்கின்றனர். இவர்கள் இன்னும் அரசாங்கமாகவே வரவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்திலேயே இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு நம்முடைய நெகிரி செம்பிலான் மாநில இந்தியர்கள் வாக்களிக்க போகின்றீர்களா? நமது தன்மானத்தையும் தமிழ் பள்ளிகளின் எதிர்காலத்தையும் அடகு வைக்கும் இத்தகைய துரோக கூட்டணியில் உள்ள பரிசான் நேஷனலுக்கு நெகிரி செம்பிலான் இந்தியர்கள் வாக்களிக்க வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டும் என்று அருள்குமார் கேட்டுக்கொண்டார். எந்த ஒரு தலைவரும் மற்ற இனங்களை இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார். புக்கிட் மர்தாஜாமில் உள்ள SMKA ஷேக் தாஹிர் ஜலலுடின் பள்ளியின் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். நெகிரி செம்பிலான் மாநிலம் ஜம்போல் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குனர் சனுசி பேசிய கருத்துகள் நாட்டின் பல்லின சமூக நல்லிணக்கத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் இருந்ததாக குறிப்பிட்டு அவர் அதற்கு இவ்வாறு பதிலளித்தார். மலாய்க்காரர்கள், சீனர்கள் மற்றும் இந்தியர்கள் அனைவரும் நாட்டின் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு நல்ல குடிமக்களாக வாழ்ந்து வருவதால் நாட்டின் பன்முகத்தன்மையையும் ஒற்றுமையையும் நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பல்லின சமூகத்தின் நல்லிணக்கத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குனர் சனுசி நெகிரி செம்பிலான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதை தவிர்த்துவிட்டு கிடா மாநில நிர்வாகத்தில் கவனம் செலுத்துமாறு பரிசான் நேஷனல் தலைவர் அமன் சயிட் ஹமிடி அறிவுறுத்தியுள்ளார். சனுசி தனது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மலேசியாவின் பிற இன மக்களின் பூர்வீகம் குறித்து பேசியது பொருத்தமற்றது என்றும் நாட்டின் பன்முகத்தன்மையை மதித்து தலைவர்கள் கவனமாக பேச வேண்டும் என்றும் அமன் ஜஹீத் எச்சரித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து பேசிய அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான அமன் ஜஹீத் நெகிரி செம்பிலான் தேர்தலை தங்களின் வழியில் பார்த்துக் கொள்வதாகவும் மற்ற இனங்களின் பின்னணியை குறைத்து பேசுவதை நிறுத்தும்படியும் கடுமையாக கேட்டுக்கொண்டார். நடுத்தர வர்க்கத்தினருக்கு குறைந்த செலவில் தரமான மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக இயங்கி வரும் யயாசான் அமால் மேடிகேர் தனது ஆண்டுதோறும் நிதி திரட்டும் நிகழ்வின் மூலம் சுமார் 700,000 ரிங்கிட் திரட்டியுள்ளது. கோலாலம்பூரில் நடைபெற்ற A Night of Hope and Healing, Shine a Light, Save a Life எனும் இந்த ஆண்டு நிதி திரட்டும் மாநாட்டின் போது யயாசான் அமால் மேடிகேரின் தலைவர் துங்கு டத்து யாக்கூப் கைரா இந்த தகவலை வெளியிட்டார். திரட்டப்பட்ட இந்த நிதி மானிய விலை டயாலிசிஸ் சிகிச்சைகள், இதய நோய் கண்டறியும் சேவைகள், இலவச மருத்துவமனைகள் மற்றும் சமூக அடிப்படையிலான நாள்பட்ட சிறுநீரக நோய் பரிசோதனை திட்டங்கள் போன்ற பல்வேறு நல திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அரசின் முழுமையான உதவிகளை பெற முடியாத அதே வேளையில் தனியார் மருத்துவமனைகளின் உயர் சிகிச்சை செலவுகளை தாங்க முடியாத நடுத்தர வர்க்கத்தினரின் சுமையை குறைப்பதே இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் என்று துங்கு டத்து யாக்கூப் சுட்டிக்காட்டினார். யயாசான் அமால் மேடிகேரின் தலைமை செயல் அதிகாரி அனி ராஜசேகரன் கூறுகையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக
செயல்பட்டு வரும் இந்த அமைப்பு தற்போது 9 மாநிலங்களில் 11 டயாலிசிஸ் மையங்களை நடத்தி வருவதாகவும் இதுவரை சுமார் 770 தீவிர டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு சேவை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் துங்கு தமுங்கோங் கிடா, தான் ஸ்ரீ துங்கு புத்ரி இன்தான் சஃபினாஸ் மற்றும் சில முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மலேசியாவின் ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்கா புதிதாக விதித்துள்ள 10 விழுக்காடு வரி நாட்டின் போட்டித்திறனை பாதிக்காது என்று முதலீட்டு, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஜொஹாரி கனி தெரிவித்துள்ளார். கட்டாய உழைப்பு தொடர்பான பிரச்சனைகளால் வாஷிங்டன் விதித்த வரிகளில் இந்த 10 விழுக்காடு மிக குறைவானது என்பதால் அமெரிக்க சந்தையில் மலேசியாவின் போட்டித்திறன் தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி சந்தையில் பல நாடுகள் இதைவிட உயர்வான கட்டணங்களை எதிர்கொள்ளும் நிலையில் இந்த வரி விதிப்பால் மலேசியாவின் வர்த்தக நிலைப்பாடு பெரிய அளவில் பாதிக்காது என்று ஜொஹாரி கனி மேலும் விளக்கமளித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல்களால் அனைத்துலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலும் எரிபொருள் மானியத்திற்காக ஆண்டுதோறும் பல பில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டு ரான் 95 பெட்ரோல் விலை 1 லிட்டர் 1 ரிங்கிட் 99 சென்டாகவும், டீசல் விலை 2 ரிங்கிட் 10 சென்டாகவும் தொடர்ந்து தக்க வைக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 2026 தேசிய பயிற்சி வாரத்தின் நிறைவு விழாவில் உரையாற்றிய போது அவர் வெளிநாடுகளில் இருந்து பாதி அளவு பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்யும் மலேசியா அனைத்துலக சந்தையில் விலை உயர்ந்தாலும் அதன் சுமை மக்களுக்கு வராதவாறு பாதுகாக்க ஆண்டுதோறும் 40 பில்லியன் முதல் 50 பில்லியன் ரிங்கிட் வரை எரிபொருள் மானியத்திற்காக செலவிடுவதாக குறிப்பிட்டார். பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற டெஸ்ட்ரேன்ஸ் பாஸ் காமிலெஸ் ஆல்ட்ரஸ் தகவல் படத்தொடரில் கோலாலம்பூரின் பொது ரயில் சேவை இடம்பெற்றுள்ளது உலக அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பிற்காக இளஞ்சிவப்பு நிற பட்டைகளால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரத்யேக பெட்டிகள் பற்றிய பகுதி இணையதளத்தில் வேகமாக பரவி பெரும் பாராட்டை பெற்று வருகிறது. நெரிசல் மிக்க நேரங்களில் இந்த பெண்கள் பெட்டி மிகவும் பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதாகவும் உள்ளூர் பயணிகள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இது மதத்தை கடந்த மரியாதை மற்றும் வசதிக்கானது என்று மெக்சிகோ, இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாட்டு பார்வையாளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பெண்களுக்கு பாதுகாப்பான பயண அனுபவத்தை வழங்குவதற்காக 2010ஆம் ஆண்டில் கிரேத்தாப்பி தனாமலாயு ரயில்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முறை பின்னர் பிரசரானா நிறுவனத்தால் கஜாங் மற்றும் புத்ராஜயா வழித்தடங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கேரளா மாநிலத்தில் பல தசாப்தங்களாக பாரம்பரிய முறையில் இயங்கி வந்த பன்றி பண்ணைகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த நவீன முறைக்கு மாற்றும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசன் தெரிவித்துள்ளார். பெரா ஆயிர் குனிங்கில் உள்ள பண்ணைகளை நேரில் பார்வையிட்ட பின் டத்தோ சிவனேசன் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். உலக அளவில் 36 விழுக்காடு மக்களும் மலேசியாவின் பல்வேறு சமூகத்தினரும் பன்றி இறைச்சியை உணவாக பயன்படுத்துவதால் பண்ணைகளை மூடுவது நடைமுறைக்கு ஏற்ற தீர்வாக இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு மூடினால் கோழி இறைச்சியின் தேவை அதிகரித்து அதன் விலை உயரக்கூடும் என்பதால் இத்தொழிலை முழுமையாக நவீன மற்றும் சுகாதாரமான முறையில் தொடரச் செய்வதே அரசின் நோக்கமாகும் என்று டத்தோ சிவனேசன் விளக்கினார். ஆயிர்குனிங்கில் 125ஆக இருந்த பண்ணைகளின் எண்ணிக்கை ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் தாக்கத்தால் தற்போது 83ஆக குறைந்துள்ளது. இதில் 28 பன்றி பண்ணைகள் சுமார் 627 மில்லியன் ரிங்கிட் முதலீட்டில் 100 விழுக்காடு நவீன தரத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன. எஞ்சிய பண்ணைகளை நவீனப்படுத்த மேலும் 1.8 பில்லியன் ரிங்கிட் முதலீடு தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்துறை மூலம் பேரா மாநிலம் முழுவதும் சுமார் 300 உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று டத்தோ சிவனேசன் விவரித்தார். பண்ணையின் பெயர் அக்ரி சேனல் சென்றியான் பராக். இதில் உற்பத்தி செய்கிறது 5510 பன்றி இப்போ வளர்க்குறாங்க அவங்க. இதில் மலேசியா தொழிலாளர்களும் வேலை செய்கிறாங்க, அந்நிய தொழிலாளர்களும் வேலை செய்கிறாங்க. பேராக்கில் இருக்கிற அனைத்து பன்னி பண்ணைகளும் எடுத்து பார்த்தோமா அதில் ஏறக்குறைய ஒரு 300 உள்ளூர் தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க. இது இன்னும் பன்றி இறைச்சி வெட்டும் ஆலை ஒன்று புதிதாக அமைக்கிறோம். அதோட விலை ஏறக்குறைய 70 மில்லியன் ரிங்கெட்டில் அமைக்கப்படும். இப்போ கோப்பேங்கில் அது கட்டுமான வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு 5 மாதத்தில் அது கட்டி முடிஞ்சிடும். கட்டி முடிஞ்சால் ஒரே இடத்துல இந்த பன்றி வெட்டுற தொழில் எல்லாம் ஒரே இடத்துல நடைபெறும், நவீனமான சுத்தமான முறையில். அப்போ இன்னும் இங்கே முடிஞ்ச உடனே முதல் கட்டமாக ஆயர்குனியங்கள் இறங்கியிருக்கு. ஏன்னா போன சட்டமன்ற கூட்டத்தில் இப்போ கடந்த ஆண்டு நவம்பர் சட்டமன்ற கூட்டத்தில் இது ஒரு சர்ச்சையாக முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பத்தாங் படாங் என்னாட தொகுதியில் 13 பன்னி பண்ணைகள் இருக்குது. அங்கே நம்ம போய் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து அனைத்தையும் நம்ம நவீனமாக்குவோம் இந்த பேராக்கில்.
ஆக இங்கே இழுத்து மூடுறதுக்கு அர்த்தம் இல்லை, தொடர்ந்து இருக்கும், ஆனால் நவீனப்படுத்தப்படும். மேலும் கோபேயில் 80 மில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டப்பட்டு வரும் நவீன பன்றி இறைச்சி பதப்படுத்தும் மையம் அடுத்த 5 மாதங்களுக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அதன் பின்னர் அனைத்து பதப்படுத்தும் பணிகளும் ஒரே இடத்தில் சுகாதாரமாக நடைபெறும் என்றும் டத்தோ சிவனேசன் கூறினார். இதனைத் தொடர்ந்து பத்தாங் படாங் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 13 பண்ணி பண்ணைகளும் அடுத்த கட்டமாக நவீனப்படுத்தப்படும் என்று டத்தோ சிவனேசன் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.